இல்ல வடிவேலு பொதுவாகவே ஒரு நல்ல நடிகர், கேரக்டரை புரிந்து கொண்டு கூடிய ஒரு குணச்சித்திர நடிகரும் கூட. ஒரு காமெடின்றதை தாண்டி ஒரு குணச்சித்திர வேஷத்தை வெளுத்து வாங்கக்கூடிய ஒரு நடிகர். அதை பாரதி கண்ணம்மால ஒரு காமெடி ட்ராக்கு பயன்படுத்தணும். பொற்காலம் பயன்படுத்தும் போது அவரை கூடவே நான் கொஞ்சம் என்னோட தன்மைகளை கொஞ்சம் மாத்தினேன். தனி ட்ராக்கா வரக்கூடாது, ஒரு கதாபாத்திரமா கூட வரணும். கதாபாத்திரமா கூட அவனால் கதை எங்கேயாவது சில முடிச்சுகள் நகர்த்தப்படணும். நகர்த்தும் பொழுது அந்த கதாபாத்திரம் மனசுல பதியும். கதாநாயகனுக்கு எதுக்கு ஒரு காமெடின்னு கேட்பான். நீ ஊரெல்லாம் பாத்தியோ, என்னைய பார்த்தா அவனுக்கு தோணல பத்தியான்னு கேட்கும் போது தியேட்டரே கிளாஸ். அந்த மாதிரியான காட்சிகளை அவரை நம்பி வைக்கலாம். மாடுலேஷன்ல வடிவேலு நிப்பாட்டுவார். காமெடி புதுசு. துபாய் போயிட்டு வர்ற ஆளா காமிக்கிறது எங்க ஊர்ல நான் பார்த்த விஷயம். யாரும் உருவாக்கல, இவங்கெல்லாம் யாரும் உருவாக்கல. ராமநாதபுரத்து பக்கம் மதுரை பக்கம் இந்த சாதாரண ஆட்கள், விவசாயிகள் விவசாயம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிலத்தை வித்துப்பட்டு வெளிநாட்டுக்கு போனவங்க நிறைய பேர் திருப்பி வரும்போது ஒரு பெரிய பந்தாவா வருவாங்க. அவங்க போட்டிருக்க சென்ட், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் பிரமாதமா இருக்கும் அவங்கள பாக்குறதுக்கு. சோ அந்த கேரக்டர் எனக்கு மனசுல அப்படி உள்ள கொண்டாந்து அவரு பிரமாதமா பண்ணிட்டாரு.